பேப்பர் பேட்டர்ன்களை கொண்டு தையல் பயிற்சி பகுதி 2. ஸ்டிச்சிங் பிராக்டிஸ் ஆன் பேப்பர் பேட்டர்ன்ஸ் பார்ட் 2. பேப்பர் பேட்டர்ன்களை கொண்டு தையல் செய்வது தையலை கற்றுக்கொள்வதற்கான எளிய மற்றும் பயனுள்ள வழியாகும். இது கை ஒருங்கிணைப்பு, மெஷினின் மீதான கட்டுப்பாடு மற்றும் தையல் பற்றிய புரிதலை மேம்படுத்துகிறது. பேப்பர் பேட்டர்ன்களை கொண்டு தையல் பயிற்சி பகுதி 1 என்ற வீடியோவில் பேப்பரில் தைப்பது எப்படி என்று பார்த்தோம். இப்போது பேப்பரில் வெவ்வேறு டிசைன்கள் மற்றும் வடிவங்களை எவ்வாறு தைப்பது என்பதை நாம் அறிவோம். முதலில் நேர்கோடுகளில் தைப்பது எப்படி என்பதை பார்ப்போம். பேப்பரில் நேர்கோடுகளை பயிற்சி செய்வது தையல் மிஷினில் கைவேலை மற்றும் கட்டுப்பாட்டை மேம்படுத்த ஒரு சிறந்த வழியாகும். இதற்கு ஒரு வெற்று A4 ஷீட்டை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு பென்சில் மற்றும் ஸ்கேலின் உதவியுடன் அதன் மீது நேர்கோடுகளை வரையவும். தையல் மெஷினின் கீழ் பேப்பரை வைத்து அந்த கோடுகளின் மீது தைக்கவும். ஊசியை கோட்டின் மீது சரியாக வைத்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். மிக மெதுவான வேகத்தில் மெஷினை ஸ்டார்ட் செய்து படிப்படியாக பயிற்சி செய்து வேகத்தை அதிகரிக்கவும். இந்த செயல்முறை உங்கள் கைகள் மற்றும் கால்களுக்கு இடையிலான ஒருங்கிணைப்பை மேம்படுத்த உதவுகிறது. நாம் பயிற்சி செய்யக்கூடிய அடுத்த வடிவமைப்பு சதுர வடிவம் ஆகும். பேப்பரில் சதுர வடிவங்களை பயிற்சி செய்வது நேரான தையல் மற்றும் மெஷினின் கட்டுப்பாட்டை மேம்படுத்த ஒரு சிறந்த வழியாகும். இந்த பயிற்சி ஆரம்ப நிலை பயிற்சியாளருக்கு மிகவும் நன்மை பயக்கும். முதலில் வெற்று A4 ஷீட்டை எடுத்து ஒரு ஸ்கேலின் உதவியுடன் அதில் சதுரங்கள் அல்லது செவ்வகங்களை வரையவும். பின்னர் பேப்பரை மெஷினின் கீழ் வைத்து ஊசியை ஒரு கோட்டின் மீது வைக்கவும். மெஷினை மெதுவாக இயக்கி ஊசியை கோட்டின் மீது சரியாக வைத்திருக்க முயற்சிக்கவும். ஏனெனில் இது நிலைத்தன்மை மற்றும் கட்டுப்பாட்டை உருவாக்க உதவுகிறது. நீங்கள் ஒரு மூலையை அடைந்ததும் ஊசி பேப்பரிலேயே இருக்கட்டும். அந்நிலையிலேயே காலால் அழுத்துவதை நிறுத்தி பேப்பரை அடுத்த பக்கமாக திருப்பி தொடர்ந்து தையல் செய்யவும். சதுர வடிவத்தில் தையல் கற்றுக்கொண்ட பிறகு கிடைமட்டம் மற்றும் மூலை விட்டம் போன்ற ஜிக்ஸாக் கோடுகளில் தையல் பயிற்சி செய்யலாம். பேப்பரில் ஜிக்ஸாக் கோட்டின் மீது மெஷினில் பயிற்சி செய்வது சிறந்த கட்டுப்பாட்டை பெற உதவுகிறது. அத்துடன் உங்கள் கை திறன்களையும் மேம்படுத்துகிறது. முதலில் பேப்பரை மெஷினின் தட்டில் முறையாக வைத்து அதை காலால் அழுத்தவும். இதனால் அது அதன் இடத்திலிருந்து நகராது. பின்னர் மெதுவாக மெஷினை ஸ்டார்ட் செய்து ஜிக்ஸாக் கோட்டில் தைக்கவும். ஊசி கோட்டின் மீது இருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். இது உங்கள் தையலின் துல்லியத்தை மேம்படுத்தும். பயிற்சி செய்த பிறகு கோட்டை ஊசி சரியாக பின்பற்றுகிறதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள பேப்பரில் உள்ள துளைகளை சரிபார்க்கவும். அடுத்த படி வளைந்த கோடுகளின் மீது தைக்கும் பயிற்சியாகும். இப்போது நாம் வளைந்த கோடுகளின் மீது தையல் பயிற்சி செய்வோம். முதலில் உங்களுக்கு வளைவுகளுடன் கூடிய ஒரு பேட்டர்ன் தேவை. அரை வட்டங்கள், முழு வட்டங்கள் அல்லது வளைந்த கோடுகள் போன்ற பேட்டர்ன்களை உருவாக்கவும். வளைவுகளில் தைக்கும் போது மெஷின் மெதுவான வேகத்தில் இருக்கட்டும். இது உங்களுக்கு சிறந்த கட்டுப்பாட்டை வழங்கி நேர்த்தியான தையலை உறுதி செய்யும். இறுதியாக வட்ட வடிவங்களில் தைப்பது எப்படி என்பதை கற்றுக்கொள்வோம். ஏதேனும் ஒரு பேப்பரில் வட்ட வடிவத்தை வரைந்து அதன் மீது தைக்கவும். மெஷினை மெதுவாக இயக்கி ஊசியை வட்டத்தின் மீது சரியாக நகர்த்தவும். பெரிய வட்டங்களில் தொடங்கி சிறிய வட்டங்களை நோக்கி நகர்ந்து தையல் பழகுங்கள். ஏனெனில் சிறிய வட்டங்களுக்கு அதிக கட்டுப்பாடு தேவைப்படுகிறது. மெஷின் மெதுவான வேகத்தில் இருக்கட்டும். இதன் மூலம் நீங்கள் மெஷினின் மீது நல்ல கட்டுப்பாட்டை கொண்டிருக்கலாம். ஊசி கோட்டின் மீது இருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். பேப்பரை மீண்டும் மீண்டும் மடிப்பதற்கு பதிலாக துல்லியத்தை பராமரிக்க தையல் செய்யும் போது அதை நளினமாக சுழற்றவும். அன்றாட பயிற்சி. இதுவரை வீடியோவில் உங்களுக்கு பேட்டர்ன்கள் பற்றி சொல்லப்பட்டுள்ளது. மேலும் இந்த பேட்டர்ன்களின் மீது மெஷினை எவ்வாறு இயக்குவது என்பதையும் நீங்கள் அறிந்தீர்கள். எனவே இப்போது நாம் ஒரு படி முன்னேறி ஒவ்வொரு நாளும் இந்த திறமையை
எவ்வாறு பயிற்சி செய்ய வேண்டும் என்பதை கற்றுக்கொள்வோம். நீங்கள் ஒரு பேட்டர்னை தயாரிக்கும் போதெல்லாம் அதன் மீது ஒரு நேர்கோட்டை வரைந்து ஒரு நேர வரம்பை செட் செய்து கொண்டு அதே பேட்டர்ன்களை மீண்டும் மீண்டும் பயிற்சி செய்யுங்கள். இப்போது துணியில் பயிற்சி செய்வோம். இப்போது நாம் பேப்பரில் தைத்ததை போலவே துணியில் அதே வகையான கோடுகள் மற்றும் பேட்டர்ன்களை தைப்பதற்கு பயிற்சி செய்வோம். பேப்பரில் தைப்பதற்கு பயன்படுத்தும் அதே வழிமுறைகளை துணியில் தைக்கும் போதும் பின்பற்றவும். முன்பு செய்ததை போலவே சரியான மெஷின் வேகத்தை பராமரிக்கவும். ஊசியை சரியாக கோட்டின் மீது வைக்கவும். துணியை சீராக பிடித்துக்கொண்டு மெதுவாக திருப்பவும். உங்கள் கால்களால் மெஷினின் வேகத்தை கட்டுப்படுத்தி துணியை சீராக செலுத்த உங்கள் கைகளை பயன்படுத்தவும். துணியை தைக்கும் போது நீங்கள் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். ஏனெனில் இது பேப்பரை விட ஃப்ளெக்சிபிள் ஆனது மற்றும் வேறுபட்ட மேற்பரப்பு டெக்ஸ்சரை கொண்டுள்ளது. முதலில் நேர்கோடுகளை பயிற்சி செய்வதில் இருந்து தொடங்கவும். பின்னர் படிப்படியாக ஜிக்ஸாக் வடிவம் மற்றும் வளைந்த வடிவமைப்புகள் மீது பயிற்சி செய்யவும். துணியை தைக்கும் போது மெஷினின் சரியான வேகத்தை பராமரிப்பதை உறுதி செய்து துணியின் நகர்வை கையால் சீராக வைத்திருங்கள். நினைவிருக்கட்டும், பேப்பர் பேட்டர்ன்களில் பயிற்சி செய்வது உங்கள் தையல் திறனை மேம்படுத்துகிறது. மேலும் இந்த வழிமுறை ஆரம்ப நிலை மற்றும் அனுபவம் வாய்ந்த தையல்காரர்கள் இருவருக்குமே உதவியாக இருக்கும். சுருக்கம்: இந்த வீடியோவில் வெவ்வேறு பேட்டர்ன்களில் தையல் பயிற்சி செய்வதற்கான அடிப்படைகளை கற்றுக்கொண்டோம். பல்வேறு கோடுகள் மற்றும் வடிவங்களில் தைக்கும் முறையை நாம் கற்றுக்கொண்டோம். தையல் பயிற்சியில் வேகம் மற்றும் டைமிங்கை கட்டுப்படுத்துவதன் முக்கியத்துவம் வலியுறுத்தப்பட்டது. இதனால் தையல் செய்வதை மிகவும் திறம்பட கற்றுக்கொள்ள முடியும். மேலும் தையலில் துல்லியத்தை அடைய வேண்டும் என்றால் தொடர்ந்து பயிற்சி செய்வது அவசியம் என்பதை அறிந்து கொண்டோம். இப்போது உங்களுக்கான பணி: ஒரு துண்டு பேப்பர் அல்லது துணியின் மீது ஒரு நேர்கோடு மற்றும் ஒரு சதுர வடிவத்தை வரைந்து மெஷின் மூலம் அவற்றை தைக்க பயிற்சி செய்யுங்கள். பயிற்சி செய்த பிறகு உங்கள் தையலின் படத்தை மறக்காமல் எடுக்கவும்.